Kodaikanal Resort Plots for sale. For more information, contact 7667008999. வணக்கம். தமிழ்நாட்டிலே மதுரையிலே வருகிற ஜூன் 22ஆம் தேதி முருக வணக்கம் முருக மாநாடு என்று ஒன்றை பாஜக திட்டமிட்டு இருக்கிறது. இதை பற்றி நம்ம தெரியும். இந்த முருக வழிபாடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலே கடந்த கால வரலாறாக இது குறித்த மிகப்பெரிய சர்ச்சைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதை பற்றி நம்ம சுருக்கமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போது நடக்கக்கூடிய இந்த பாஜக முன்னெடுக்கக்கூடிய இந்த முருக மாநாட்டை சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஒரு அரசியலுக்காக நடத்தப்படுவது அப்படின்ட்டு. வீரமணி என்ன சொல்றாருன்னா, அவரும் இதே மாதிரி ஒரு கருத்து தான் சொல்றாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திமுக வரைக்கும் பல பேரும் இதை எதிர்க்கிறாங்க. பாஜகவுடைய இந்த முன்னெடுப்பை செல்வப்பெருந்தகை ஒருபடி மேல போயிட்டு, ஏன் முருகன் வழிபாட்டை இங்க தமிழ்நாட்டில் மட்டுமே நடத்துறீங்க, வட நாட்டுல எல்லாம் இதில் நடத்த மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதற்கு தகுந்தாற்போர் மும்பையில வைகாசி விசாகத்தை முன்னிட்டு ஒரு வேல் யாத்திரை கூட நடத்திட்டாங்க. செல்வப்பெருந்தகை பேசி ஒரு நாள்லே நடத்திட்டாங்க. கடந்த 2016ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் இதற்காக ஒரு சில முன்னெடுப்புகளை முன்னெடுத்திருந்தாங்க. கந்தசஷ்டி கவசம் பிரச்சனையாச்சு, பாஜக தொடர்ச்சியாக யாத்திரைகளை நடத்த தொடங்குச்சு. இப்படி பல வரலாறுகள் இந்த முருக வழிபாட்டை தொடர்ந்து இருக்கிறது. நம்மளுடைய இந்த கடந்த கால வரலாற்றில் முருகன் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, சங்க இலக்கியங்கள்ல முருகன் பற்றி என்ன சொல்றாங்க, ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத சுருக்கமா இந்த காணொலியில நம்ம பார்ப்போம். நாடு கடந்த தமிழக அரசாங்கம் நடத்தும் மக்கள் வாக்கெடுப்பு இயக்கத்தின் லோகோ காம்படிஷன். சுதந்திரம், சுயநிர்ணய உரிமை, ஜனநாயகம், இலங்கை தீவின் வடகிழக்கு பிராந்தியத்தின் புவியியல் இருப்பிடம், இதோட சேர்த்து பின்வரும் வசனங்கள் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் சேர்க்கப்பட வேண்டும். தமிழர்களின் முடிவெடுக்கும் உரிமை, தமிழ் ரைட்ஸ் டு டிசைட். சின்னம் சிறியது முதல் பெரியது வரை பல்வேறு அளவுகளில் உரை உட்பட தெளிவாக படிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பல வண்ணங்களில் இருக்க வேண்டும். குறிப்பாக மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். ஸ்கொயர் அல்லது வட்ட வடிவத்தில் இருக்கலாம். சொந்த படைப்பாக இருக்க வேண்டும். JPEG PNG வெக்டர் ஃபார்மட்ஸ்ல இருக்கலாம். முதல் பரிசு $1000. விரும்பினால் ஊடக அங்கீகாரம் செய்யப்படும். இரண்டாம் இடத்துக்கான பரிசுகள் $100. காத்திருக்காமல் நீங்க பண்ற டிசைனை pmo@tgte.org என்கிற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வைங்க. சமர்ப்பிக்க வேண்டிய இறுதி தேதி ஜூன் 15, 2025. 2016 வீரத்தமிழர் முன்னணி அப்படிங்கிற ஒரு பண்பாட்டு துணை இயக்கத்தை சீமான் அவர்கள் தொடங்குறாரு. அந்த இயக்கம் தமிழிலே குடமுழுக்கு, முருகன் வழிபாடு உள்ளிட்ட பல விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறது. அவங்க இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை முன்னெடுத்து பேசிக்கொண்டிருக்கிறது நாங்க தான். இப்போது பாஜக அரசியலுக்காக முருக வழிபாட்டை கையில் எடுக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே இதை செய்யறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. பாஜக இதை எப்போது கையில் எடுக்குதுன்னா, கிட்டத்தட்ட 2020, 2021 ஒரு 5 வருடத்துக்கு முன்புன்னு நம்ம சொல்லலாம். இதுவும் சரியா சொல்லணும் அப்படின்னா, 2020 ஒரு ஜூலை மாத அந்த ஒரு சமயத்துல கருப்பர் கூட்டம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நடக்குது. அந்த யூடியூப் சேனல்ல ஒரு சில விஷயங்கள் கந்தசஷ்டி கவசம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில பேசப்படுகிறது. அதை முருகனை இழிவுபடுத்துவதாக சொல்லி அதற்கு வழக்கு தொடுக்கிறாங்க. அடுத்தடுத்து அழுத்தம் கொடுக்குறாங்க. அந்த சேனல்களை சேர்ந்த அனைவருமே கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டாங்க. அதனுடைய பின்னணியில தான் இந்த பாஜக முருக வழிபாட்டை மிக தீவிரமாக கையில் எடுக்கிறது. முருகன் பற்றிய பேச்சுகளை பேச ஆரம்பிக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து அவர்கள் பல்வேறு சூழல்களையும் யாத்திரைகள் நடத்த முயற்சி பண்ணாங்க, நடத்திக்கிட்டே வர்றாங்க. அதுலயும் அதிமுகவுடைய ஆட்சியில எடப்பாடி அந்த யாத்திரைகளை நடத்துவதற்கு முதலில் அனுமதி மறுத்திருந்தார். இருந்தாலும் எல்முருகன் திருத்தணி வரைக்கும் சென்று யாத்திரை நடத்தி அவருடைய வாகனம் தடுக்கப்பட்டு இந்த விஷயங்கள்லாம் நடந்திருந்தது. இதெல்லாம் கடந்த கால நிகழ்வுகள். அதே போன்று முருகன் தொடர்பாக அந்த பழனி மலையில 2015ஆம் ஆண்டு சீமான் வீரத்தமிழர் முன்னணி அப்படிங்கிற அந்த துணை இயக்கத்தை தொடங்கினார். அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தைப்பூச காலகட்டத்திலுமே அவர்கள் ஒரு நாளை அதற்காக விசேஷமாக கொண்டாட வருகிறாங்க. முருகன் பற்றி நிறைய பேச்சுகளை முப்பாட்டன் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. ஸோ இப்படி இருக்கிற இந்த சூழல்ல தற்போது பாஜக முன்னெடுக்கிற இந்த முருக வழிபாடு அப்படிங்கிறது மீண்டும் பேசப்படுகிறது. குறிப்பாக அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் கீழ் சேர்ந்து பணிபுரிந்து பயிற்சி எடுத்து அந்த மாணவர்கள் சங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மதுரை ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த ஜூன் 22 பாஜக நடத்த போகிற அந்த முருக வழிபாட்டு மாநாட்டில் அறுபடை வீடு மாதிரிகளை வைக்க போவதாக ஒரு பேச்சு எழுகிறது. ஆனா ஆகம விதிப்படி அது தப்பு. ஏன்னா அதுல அந்த மாதிரிகளை 2 நேரமும் வழிபடுற மாதிரி அவங்க சொல்றாங்க. அது ஆகம விதிப்படி தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற இந்த மாணவர் சங்கம் அப்படிங்கிறது திமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்தின் கீழ் வருவதனால இவர்கள் பின்னணியிலிருந்து திமுக இதை இயக்குகிறதா, திமுக இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குதா அப்படிங்கிற பாணியில பாஜக இந்த கருத்துக்களை இந்த வழக்கை அணுகுறாங்க. இப்படியான வழக்கு ஒரு புறம் போயிட்டு இருக்க சீமானும் குற்றச்சாட்டுகளை அடுக்கி இருக்கிறாரு. இப்படி முருகன் யாருக்கு சொந்தம், முருகன் அப்படிங்கிற அந்த தமிழ் கடவுள் யாருக்கானவர் அப்படின்னு சொல்லிட்டு இதை வைத்து இவர்கள் அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் தமிழ் தேசிய கட்சிகள், இன்னொரு புறம் திராவிட இயக்க கட்சிகள், இன்னொரு புறம்
பாஜக மற்றும் RSS சித்தாந்த முன்னணிகள் இவர்களெல்லாம் 3 பேருமே இந்த ஒரு முருக வழிபாட்டை குறித்து ஒரு முக்கோண சிக்கலாக்கி வைக்கிறாங்க அப்படிங்கிறது பலருடைய பார்வையாக இருக்கிறது. முருகனை பொறுத்த வரைக்கும் இந்த முருக வழிபாடு அப்படிங்கிறது பழங்காலத்துல இப்போ வந்து கொற்றவை சிறுவை அப்படின்னு சொல்லிட்டு திருமுருகாற்றுப்படையில முருகனை பற்றி குறிப்பிட்டிருக்கோம். அதாவது கொற்றவை அப்படிங்கிறது தமிழ் சமூகத்துடைய தாய் வழி சமூகத்துடைய குலதெய்வம், தாய் தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுவது உண்டு. அதுலேயே மலைமகள் மகன் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையும் குறிப்பிடப்பட்டிருக்கும். முருகனை சேயோன் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. பழந்தமிழ்ல நெடுவேல் செவ்வேல் அப்படின்னு சொல்றதுலாம் அழைக்கப்படுவது உண்டு. முருகனுடைய வாகனம் மயில் அல்ல, ஏற்கனவே யானை இருந்ததாக சொல்லப்படுவது உண்டு. இப்படி முருகன் ஒரு வகையில ஆசிவக பெருஞ்சித்த அந்த ஒரு வழியில வரக்கூடிய ஒரு சித்தன் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. இப்படி பல கருதுகோள்கள் முருகன் குறித்து இருக்கிறது. இப்போ குறிஞ்சி நிலத்தலைவனாக முருகனை பார்ப்பாங்க. ஆனா அந்த 5 திணைகள்ல இந்த திணைகளுடைய எந்த திணைகள்லையுமே வந்து இதற்கான கடவுள் சிவன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே சிவன் அப்படிங்கிறது சொல்லப்படாத ஒன்று, அதனால் அது தனியாக குறிப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சிவனுடைய மகன் முருகன் அப்படிங்கிற அந்த ஒரு போக்கில் அந்த வழிபாடு பிற்காலத்தில் எடுத்து செல்லப்படுகிறது. முதலிலே முருகன் தனியாக சிவன் தனியாக வழிபட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பிற்காலத்தில் சிவனுடைய மகன் முருகன் அப்படிங்கிற பெயரில் சைவம் சார்ந்து அது மேலெழும்பி பேசப்படுகிறது. இந்த ஒரு அளவில் சைவ சித்தாந்தவாதிகள் பெருசா முருகனை முன்னெடுக்க மாட்டாங்க, சிவனைத்தான் முன்னெடுப்பாங்க. முருக வழிபாடு அப்படிங்கிறது பிற்காலத்துல வந்தாலும் கூட சிலை வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மரபுல இருந்ததில்லை அப்படின்னு ஆய்வாளர்கள் பல பேர் சொல்றாங்க. குறிப்பா சிகரம் செந்தில்நாதன் உட்பட பல பேர் அதை சொல்றாங்க. வானமாமலையுடைய பரிபாடலில் முருக வழிபாடு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்திலும் இது குறித்து நிறைய சொல்லப்பட்டிருக்குது. இந்த அளவுல முருக வழிபாடு அப்படிங்கிறது சிலை வழிபாட்டை ஒட்டியது இல்லை அப்படிங்கிறது இவங்களுடைய கருத்தா இருக்கு. கடந்த காலங்களில் நம்ம பார்க்கிறோம் இந்த சிலை வழிபாடு அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் சேலத்தில் அந்த சேலம் உளுந்தூர்பேட்டை அந்த பைபாஸில் புத்திரகவுண்டன் பாளையத்தில் ஒரு சிலை வைக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 162 அடி சிலை அது இருந்தது, 146 அடி சிலை. அதே போன்று வேலூர்லேயும் ஒரு சிலையை நம்ம பார்த்தோம். ஐ திங்க் அதோடைய பெயர் வந்து வடிவேல் சுப்பிரமணியன் சிலை. அதுலேயுமே தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணியன் சிலைன்னு சொல்லுவாங்க. அந்த சிலையிலுமே வந்து முருக வழிபாடு நிறைய பேர் வந்து அந்த சிலையை வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதே போன்று அங்கங்கே சிலை வைக்கக்கூடிய அந்த பேச்சுகள், மருதமலையில் கூட 162 அடி சிலை கற்களால் ஆன சிலை வந்து பிளான் பண்ணாங்க அந்த சிலையை நிறுவுவதற்கு. ஆனால் எல்லா சிலைகளுக்கும் மேலாக தன்னிகரற்ற ஒரு சிலையாக அந்த மலேசியாவில் இருக்கிற அந்த பட்டுமலை, பட்டுகேவ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மலையில் இருக்கிற அந்த சிலை முருகன் சிலை அப்படிங்கிறது இருக்குது. இப்படி முருகன் சிலைகள் அங்கங்கே இருந்தாலும் இந்த சிலை வைத்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த மரபு தமிழில் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து உண்டு. இன்னொரு பக்கம் அருணகிரிநாதர் கிட்டத்தட்ட வந்து சங்க இலக்கியங்கள் முடிந்து சங்க இலக்கியங்களுடைய இறுதி தருவாயில விஜயநகர ஆட்சி காலத்தில் வந்த பிறகு அருணகிரிநாதர் அந்த நாயக்கர் ஆட்சி காலத்தில் முருக வழிபாடு முற்றாக ஓய்ந்து சிவன் பற்றியும் வைணவ துதிகளும் பேசப்பட்டு இருந்த அந்த நேரத்திலே மீண்டும் சிவபெருமானை பற்றி பேசிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் மீண்டும் முருகனை பற்றி அருணகிரிநாதர் முற்றிலும் மாறாக தனித்துவமாக சந்த ஒளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய முருகனை பற்றி எழுதுறாரு. முத்தை திருபத்தி அந்த மாதிரியான அந்த பாடல்கள்லாம். இப்படி இந்த முருக வழிபாடு அப்படிங்கிறது தமிழ் சமூகத்தில் பழங்காலத்திலிருந்தே ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் முருகன் ஒரு சித்தன், முருகன் ஒரு இந்த புராண சங்க இலக்கியங்கள் எல்லாம் வந்து சொல்கிற மாதிரி புராணமும் முருகனுடைய அந்த தமிழ் மெய்யியல் வழிபாடும் மிக்ஸ் ஆகி ஒரு முருகனைத்தான் நாம் வழிபடுகிறோம், நாம் பார்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்கிறது. இது எந்த அளவுக்கு முருகன் குறித்த இந்த புரிதல் இன்றைய இருக்கிற சூழ்நிலையில் இருக்குது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கருத்து முன்வைக்கிறாங்க. ஒருபுறம் ஆய்வாளர்கள், இன்னொரு பக்கம் சைவ திருமுறை ஓதுவார்கள். இவர்களுடைய ஒட்டுமொத்த கருத்தாக என்ன இருக்குது அப்படின்னா, முருக வழிபாடு அப்படிங்கிறது வழிபாடாக இதற்கு முன்பாக சிலை வழிபாடாக இருந்ததில்லை, இப்போதுதான் சிலை அப்படிங்கிற அந்த மாதிரியான மரபு அப்படிங்கிறது பழக்க வழக்கங்கிறது வருகிறது. ஆனாலும் இந்த முருக வழிபாடு குறித்த இந்த சரியான புரிதல் ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதும், அதே போன்று பாஜக தரப்பிலிருந்து அல்லது பாஜகவுடைய வேத ஆகம மரபுகளை பின்பற்றக்கூடிய அவர்களுடைய தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்றைய மறுகட்டமைப்பு செய்து ஏதோ ஒரு வகையில் இந்துத்துவம் அப்படிங்கிறது உருவாகிவிட்டு இருக்கிறது. இந்த இந்துத்துவத்தினுடைய அடிப்படையிலே நாங்கள் இந்துத்துவ கடவுளாக முருகனை கை கொண்டிருக்கிறோம். கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கிற அந்த ஸ்கந்த புராணத்தை குறித்து இழிவாக ஒரு முறையில் கருப்பர் கூட்டம் சேனலில் பேசினப்போ கூட நாங்கள் உடனடியாக அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையிலே நாங்கள் இந்த வேல் யாத்திரைங்கிறத முன்னெடுத்தோம். இன்றும் திமுக அரசு அப்படிங்கிறது முருகனுக்கு எதிராக ஒரு அரசாகவே இருக்கிறது. முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தினா கூட அவர்கள்
இந்த தமிழ் சமூகத்தினுடைய இந்த இந்த அரசியலை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில தான் அதை நடத்துறாங்க, அல்லது உண்மையிலே அவர்கள் நாங்கள் இந்துத்துவத்திற்கு கீழே இந்த கடவுளர்களை ஒன்றிணைக்கிற அந்த போக்கு பிடிக்காம இதை அவங்களே முன்னெடுத்து அதை ஸ்கோர் பண்ண பார்க்குறாங்க. இது அவர்களை எதிர்ப்பதற்காக நாங்கள் இந்த முருகனை கையில் எடுத்து தான் எதிர்க்க வேண்டியதாக இருக்கிறது அப்படிங்கிறது பாஜகவுடைய தரப்பாக இருக்கிறது. மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பத்திரிகையாளர் பிரியன் போன்றவர்கள்லாம் சொல்லும் பொழுது இந்த பாஜக ஒரு விதத்தில் ராமரை கும்பிட்றவங்க அப்படின்னு சொல்லி வெளியில் சொல்லிட்டாலும் கூட அந்தந்த ஒரு மாநிலத்தில் அந்தந்த ரீஜனல் கடவுள்கள் யார் இருக்கிறாங்களோ அந்தந்த மாநிலங்களில் முதன்மை கடவுள்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களால் பெரும்பான்மையாக பார்க்கப்படுகிற அந்த கடவுளர்களை முன்னெடுத்து அவர்களுக்கு உண்டான விஷயங்களை தங்களுடைய இந்துத்துவ மரபின் வழியாக செய்வாங்க அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு போக்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எது எப்படியோ மக்களை பொறுத்த வரைக்கும் மொழி ரீதியாகவும் சமய ரீதியாகவும், மொழி ரீதியாக முருகன் தமிழ் கடவுள், சமய ரீதியாக முருகன் இந்து கடவுள் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்கும் பொழுது அவர்களுக்காக கூட்டப்படுகிற அந்த கூட்டத்தில் இருக்கிற அனைவருமே பாஜகவினர் தான், அவர்கள் எல்லாம் முருக பக்தர்கள் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறது இவங்களுடைய பிரியன் போன்றவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த அளவில் கடந்த 5-6 ஆண்டுகளாக இந்த முருக வழிபாடு அல்லது முருகன் பற்றி பேசக்கூடியது, முருகனுக்கு சிலை வைப்பது, முருகன் குறித்த சர்ச்சைகள், முருகன் குறித்த சண்டைகள், முருகன் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற இந்த பங்கீட்டு பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டே வருகிறது. இன்றைய சூழலில் பவன் கல்யாண் உள்ளிட்டோர் இங்கே முருகனை வழிபடுவது, அறுபடை வீடை தரிசனம் செய்வது, அறுபடை வீடு மாதிரிகள் அமைக்கப்படுவது, அதற்காக ஒரு சில ஆகம விதிகள் இருக்குது, அதை அவங்க பயன்படுத்தலை, ஆகம விதிகளை கடைபிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சகர்கள் புகார் அளிப்பது, இந்த வழக்கு மதுரை ஹைகோர்ட்டில் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு எதிர்ப்பும் கருத்துக்களும் கண்டனங்களும் வந்து கொண்டே இருக்கிறது. அதே சமயத்தில் பாஜக தரப்பிலிருந்து இதற்குண்டான பதில்களும் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த விஷயங்கள் அடுத்தடுத்து எப்படி எடுத்து செல்லப்படும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம், பேசுவோம். ஆய்வாளர்களிடம் அறிஞர்களிடம் நாம் இது தொடர்பாக தொடர்ச்சியாக பல நேர்காணல்களை நிகழ்ச்சிகளை செய்து கொண்டே இருக்கிறோம். அது குறித்த உங்களுடைய தரப்பு கமெண்ட்ஸ்களையும் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு செஞ்சு உங்களுடைய கருத்துக்களை எங்களோட தெரிவிச்சுக்கோங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இன்னொரு தருணத்தில் நம்ம விரிவாக பேசுவோம். நன்றி.